அண்ணே, கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் உங்கள் ஊர் மாப்பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டீங்கண்ணே. எனக்கே சந்தோஷமாக இருக்குண்ணே. கோபாலு, எனக்கு இன்னும் ஒரு பெருமை இருக்குது. அதை சொன்னால் நீ இன்னும் ஆச்சரியப்படுவேன். அண்ணே, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்கண்ணே, அதையும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 4 வருஷம் முன்னாடி கோபாலு யூடியூப் ஆரம்பிக்கும்போது எதை முதல்ல படிக்கலான்னு யோசிக்கிறேன். எனக்கு முதல்ல வந்தது பாவேந்தர் பாரதிதாசனுடைய இந்த அழகான இந்த பாடல், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதை தான் என்னுடைய முதல் பாடலாக போட்டேன். நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்க. ஒரு பாக்கியம் எனக்கு. அண்ணே, உங்கள் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டண்ணே. அண்ணா, ஒரு சின்ன உதவிண்ணே, அந்த பாட்டோட பொருள் சொல்லுங்கண்ணே. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அமுது உயிர் இங்கே ஏன் வருதுன்னா, தமிழ் அமுதம் போன்றது, அதுவே எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு அர்த்தம் வருது. அடுத்தபடி என்ன வருது? தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நிலவும் நீர்னு சொல்கிறார். நிலவின் குளிர்ச்சி போன்ற தமிழ் சமூக வளர்ச்சிக்கு நீர் போல தேவையானது அப்படின்றார். அடுத்தபடியாக மனம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். அப்போ இந்த மனமும் ஊரும் சொல்லும்போது, நறுமணம் வீசும் தமிழ் எங்கள் வாழ்வை அமைத்து கொடுத்த ஊர். அடுத்தது மதுவை பற்றி சொல்கிறார். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். என்ன அழகு பாரு. உரிமை பயிரை வளர்க்கும் வேறாக தமிழ் உள்ளது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா பால், வேல், வான், தேன் இந்த மாதிரி வருது. அப்போ என்ன வருது? முதல்ல இங்கே படித்து பாருங்கள். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். பால், வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், இந்த தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். வான், தேன். என்ன அழகாக இருப்பார். தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தோல், வாள். அப்போ இந்த இடத்துல பால், வேல், வான், தேன், தோல், வாள். தமிழை இளமைக்கு பாலாகவும், புலவர்க்கு வேலாயுதமாகவும், அறிவுக்கு தோல் கொடுக்கும் கவிதை கொடுப்பதாகவும், கவிதைக்கு வைர வாள் போன்றும் அழகாக உருவப்படுத்தி அற்புதமாக சொல்கிறார். பாரதிதாசன் அவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குறேன் கோபாலு. அண்ணா, நானும் வணங்குறேண்ணே. வாழ்த்துக்கள்.